சுந்தரி அப்படின்ற சீரியல் மூலமாக மிகப்பெரிய அளவில் ரொம்பவே பிரபலமானவங்க தான் யார் அப்படின்னா கேப்ரிலா. இவங்க சமூக வலைதளங்களில் அதுவும் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா யூடியூப்பில் நிறைய இவங்களுடைய பார்த்தோம்னா நடிப்புகள் வெளியாகி எல்லோருமே என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி நடிக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரவேற்பை பெற்றாங்க. அதற்கப்புறமாக தான் சுந்தரி சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 வருடங்கள் இந்த சீரியல் போச்சு. அதுலேயும் 4 வருடத்துலையுமே டிஆர்பியில் நம்பர் 1ஆக தான் இருந்து வந்தது. அடுத்ததாக வேறு ஏதாவது இவங்க சீரியல் நடிப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தான் கர்ப்பமாக இருக்கிறதாக செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதற்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் அப்படின்னு பார்க்கும் பொழுதும், கேப்ரிலாவும் அவங்களுடைய கணவரும் பிரிஞ்சுட்டாங்க, இருவருக்கும் இடையே பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால கேப்ரிலா தன்னுடைய கணவரை பற்றி எந்த இடத்துலையுமே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்பவே சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் பொய் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் கேப்ரிலா தான் கர்ப்பமாக இருக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. இதனால் ரசிகர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே அவங்க கூட இணைந்து நடித்த கார்த்திக் அப்படின்றவர் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வளைகாப்பு பண்ணியிருந்தார். இப்போ அவங்களுடைய 7 மாதத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தில் இருக்கவங்க, நண்பர்கள் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு இப்போ பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. 7வது மாதத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனை சமூக வலைதளத்தில் வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லோருமே அவங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி நடக்கணும் அப்படின்னு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு சின்ன திரையில் இருக்கக்கூடிய நடிகையாக இருந்தாலும் வெள்ளித்திரையில் இருக்கவர்களை போல நிறைய ரசிகர்கள், குறிப்பாக பெண் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு சுந்தரி சீரியல் மூலமாக ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டாங்க. அடுத்து இவங்க சீக்கிரமாக இன்னொரு சீரியலில் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் தான் இந்த குட் நியூஸை சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.